ராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, எதற்காக இந்த ஏக்கம்? அப்படி என்ன நடந்துவிட்டது? உனக்கே தெரியாதா? இத்தனை காலம் தாங்கிதானே இருந்தாய். எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தாயிற்று. பிறகு எதற்காக நீ இவ்வளவு கவலைப்படுகிறாய்? ஏனென்றால் இது உனக்கு புதிதாக இருந்தால் நீ கவலைப்பட வேண்டியதுதான். உனக்கு இது அறிந்த காலத்திலிருந்தே வந்தது. நீ எவ்வளவு சோகங்களையும் சுமைகளையும் தாங்கியிருக்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகவா நீ ஏங்கி தவித்தாய்? அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று நீ ஏங்கி தவித்தால் பரவாயில்லை. இந்த வாழ்க்கை நமக்கு எந்த நிம்மதியும் தராத பட்சத்தில் அதற்காக நீ ஏங்கி அழுவது வீண், தேவையில்லாதது என்று இந்த வாராகி சொல்கிறேன். இந்த வாராகியானவள் எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வேன். இந்த வாராகியானவள் எது தேவையில்லாத விஷயமோ அதை தூக்கி எறிந்துவிடு என்று தான் சொல்வேன். ஏனென்றால் நிதமும் அழுது அழுது நீ தேவையில்லாத கவலைகளை சுமந்து உன்னுடைய வாழ்க்கையின் விரக்தியின் எல்லைக்கே சென்று விடுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா என்று திரும்ப திரும்ப நீ யோசித்துப்பார். இதுதான் வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் இத்தனை கவலைகளையும் நீ சுமந்தே ஆக வேண்டும். இது உன்னுடைய தலையெழுத்து என்று நினைத்து நீ வாழ ஆரம்பித்து விட்டால் இது உனக்கு பழகி போனதாகிவிடும். அதே சமயம் இதை விட்டு உன்னால் இருக்க முடியாததாகிவிடும். அதனால் இதிலிருந்து வெளியில் வந்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எத்தனை கேவலமான வார்த்தைகளை நீ சுமந்து, எத்தனை கேலி சொற்களை அனுபவித்து, அவமானங்களையும் சுமந்து இந்த இடத்திற்கு வந்தால் அந்த இடமானது உனக்கு நிம்மதியை தரவில்லை என்றால் அது நீ நினைக்கலாம், எத்தனை காலங்கள் காத்திருந்து கிடைத்த இந்த ஒரு அரிய வாய்ப்பானது இன்று கை நழுவி போகும்பொழுது எவ்வளவு கவலையாக இருக்கும் என்று உனக்கு அது தெரிகிறது. ஆனால் உன்னை அறிந்த மற்றவர்களுக்கு அது உன்னுடைய மனமானதை புரிந்து கொள்ளவே இல்லையே. உன்னுடைய மனமானது எவ்வளவு லேசாகவும் ஒரு கனமான பாரத்தோடும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்களுக்கு தெரிந்தால் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். உன்னை காயப்படுத்துவதுதான் அவர்களது வேலையாக இருக்கும் பொழுது நீ என்னதான் வாதாடினாலும் அவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்தவர்களுடைய வழி தெரியாதவர்களுக்கு எத்தனை முறை நீ சொன்னாலும் ஏளனம் மட்டும்தான் மிச்சமாகும். அவர்களுக்கென்று வரும்பொழுதுதான் அந்த வழியானது அவர்களுக்கு புரியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் வழியை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். அதுவும் பிடிக்காமல் போய்விட்டது ஒருவரை என்று வைத்துக்கொள். அவர்கள் எத்தனை நேரம் அழுது புலம்பினாலும் எத்தனை காலங்கள் கவலைப்பட்டாலும் அவர்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நமக்கு தேவையில்லை என்று உதாசீனப்படுத்திவிட்டதனால் அவர்களுக்கு ஒரு மனசு இருக்கு என்பதனை, அவர்களுக்கும் உணர்வுகளும் மனசுகளும் இருக்கு என்பதனை யாரும் அறிந்து கொள்ளவும் மாட்டார்கள். நீ என்னதான் அழுது புலம்பினாலும் உன் வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இத்தனை சுமைகளையும் சுமந்து நீ இந்த வாழ்க்கைக்காக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? இந்த வாராகி சொல்கிறேன், உனக்கு இப்பொழுது தேவை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் வலி தாங்க முடியாமல் நலிந்து போயிருக்கிறாய். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தேவை என்று நீ நினைத்தால் இதை திரும்ப திரும்ப அனுபவித்தே கொண்டே இருக்கும் போல் ஆகிவிடும். அதனால் நீ இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லை என்ற முடிவை எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உனக்கு அதற்கு முக்கியமானது தைரியம்தான். அந்த தைரியம் உனக்கு வேண்டும். தைரியமான வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் உனக்கு நிம்மதி கிடைத்துவிடும். அதை நீ மறந்து விடாதே. உனக்கு வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு தைரியமான முடிவை எடு. அந்த முடிவை எடுப்பதற்கு இந்த வாராகி உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். எந்த விதமான சோகங்களும் உன் வாழ்க்கைக்குள் எட்டி பார்க்காமல் இந்த வாராகி காப்பாற்றுவேன். நடந்தது நடந்தவையாயிற்று. இனி நடக்கப் போகும் விஷயங்களை மிக கவனமாக பார்த்து செய்தாக வேண்டும். அதனால் இந்த வாழ்க்கைக்குள் நீ இருந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் தவிப்பதை விட உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கு உனக்கு வாராகியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அழுவாதே, கலங்காதே. உன்னுடைய அழுகைக்கு முற்றுப்புள்ளி வை.
உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு முடிவெடு. உனக்கு எல்லாமே இனி வரும் காலங்களில் நல்லதே நடக்கும். தைரியமாக இரு. அந்த தைரியம் வருவதற்கு எப்பொழுதுமே இந்த வாராகியை நினைத்துக்கொள். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும், வெற்றியும் கிடைக்கும். ஜெய் வாராகி.